ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம் நீங்களும். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆர்டிகல்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு டெஃபினட் ஆர்டிகல், இன்னொன்னு இன்டெஃபினட் ஆர்டிகல். டெஃபினட் ஆர்டிகலை த அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா தி அப்படின்னும் சொல்லலாம். இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ்ல அ அண்டு an இதை பத்தி தாங்க நம்ம இப்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். டெஃபினட் ஆர்டிகல்ல த அது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை பத்தி பேசும்போதோ அல்ல எழுதும் போதோ அதுக்கு முன்னாடி த வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப டெஃபினட் ஆர்டிகல் பத்தி டீட்டெயில்டா பார்த்துடலாம் வாங்க. யூஸ் எண்ட் வித் இஎஸ்டி வேர்ட்ஸ். சரிங்களா? சோ லாஸ்டா எண்ட்ல இஎஸ்டி சேர்க்கும் போது அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? த ஸ்மாலஸ்ட், த டார்கெஸ்ட், த லார்ஜஸ்ட், த டாலஸ்ட் அப்படி வரும்ல, அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுவோம். இது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்ற அந்த இதுலயும் வந்து வரும். இதுல பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ்ல முன்னாடி ஆட் பண்ற மாதிரி வரும், சஃபிக்ஸ்ல வந்து பின்னாடி ஆட் பண்ற மாதிரி வரும். அதுல பாத்தீங்கன்னா இந்த இஎஸ்டி ஆட் பண்ற மாதிரி வரும், அதுக்கு முன்னாடி வந்து தான் வரும். அது நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். இது எக்ஸாம்பிளுக்காக நான் இப்ப சொல்றேன். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். அவ தான் கிளாஸ்லயே உயரமான கேர்ளா இருக்கா. ஸோ இதுல பாருங்க டாலஸ்ட்னு வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. த ஹேஸ் டு பி யூஸ்டு இன் யூனிக் திங்ஸ். இது வந்து ஒரு தனித்துவமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தனித்துவமானா இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த சன், த மூன், த ஸ்கை அப்படின்னு வரும்ல. த சன் அப்படின்றது ஒரே ஒரு சன்னு தாங்க இருக்கும். த மூன் அப்படின்றதும் ஒரே ஒரு மூன் தான் இருக்கும். த ஸ்கை அப்படின்றதும் ஒரே ஒரு ஸ்கை தான் இருக்கும். ஸோ தட் குறிப்பிட்டு ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுவோன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது தான் உங்களுக்கு வந்து அது மனசுல நல்லா பதியும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். The has to be used ordinal number. ஒரு விஷயத்தை பத்தி வரிசைப்படுத்தி நம்ம பேசும்போதும் அதுக்கு முன்னாடி the யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The first, the second, the last அப்படி வரும்ல. இங்க நான் போடல the last எல்லாம், சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி வரும்போதும் இதுக்கு முன்னாடி the யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து directions, noun things, அதுக்கப்புறம் பாயிண்டிங் அவுட் த நவுன் திங்ஸ். தெரிஞ்ச ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி பேசும்போது த யூஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த நார்த், த வெஸ்ட், த ஈஸ்ட் அப்படின்னு வரும்ல. நாங்கள் ஒன்று தான் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி வரும்போது அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும் போது அதுதான் இங்க போட்டுங்க. பாயிண்டிங் அவுட் த நவுன் திங்ஸ். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும் போது. கால் த கேர்ள், டேக் த சேர். அந்த பொண்ணை கூப்பிடுங்க. ஸ்பெசிஃபிக் பண்ணி கூப்பிட்டு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுவோம். டேக் த சேர், த சேர். ஓகே. பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் மவுண்டைன் ரேஞ்சஸ். ஓகே. மலை தொடர்களுக்கு முன்னாடியும் வந்து த யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. த ஹிமாலயா, த எவரெஸ்ட் அந்த மாதிரி வரும்ல. அந்த மாதிரி மலை தொடர்களுக்கு முன்னாடியும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுவும் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஹிமாலயான்றது ஒன்னே ஒன்று தான் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுவோம். ஸோ த ஹிமாலயா, த எவரெஸ்ட். த இஸ் யூஸ்டு பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், ஓஷன்ஸ், சீஸ், ஐலாண்ட்ஸ். சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி. ரிவர்னா ஆறு, ஓஷன்ஸ்னா பெருங்கடல்கள், சீஸ்னா கடல்கள், ஐலாண்ட்ஸ்னா தீவுகள். சரிங்களா? சோ இந்த மாதிரி வர்ற பேருங்களுக்கு முன்னாடி த வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் இப்ப பார்க்கலாம். த அமேசான் ரிவர் இஸ் த செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். சோ அமேசான் ரிவர் தான் உலகத்திலேயே 2வது நீளமான ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. த அமேசான் ரிவர் ரெஃபர் டு எ ஸ்பெசிபிக் ரிவர். சோ அதனாலதான் அமேசான் ரிவரை வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ரிவர்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்தது த பத்தி பார்த்துடலாம். த இஸ் எ டெஃபினட் ஆர்டிகல் யூஸ்டு பிஃபோர் சிங்குலர் ஆர் ப்ளூரல் நவுன்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நவுன்ஸ்னா பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்குலர்னா
ஒருமை, ப்ளூரல்னா பன்மை, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ சிங்குலர் அல்லது ப்ளூரல் பெயர் சொற்களுக்கு முன்னாடி ஆர்டிகல் த வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது த இஸ் யூஸ்டு when the speaker and listener both understand which particular things is being referred to. சரிங்களா? இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி குறிப்பிடும் போது, தெளிவா கேளுங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி குறிப்பிடும் போது அத வந்து பேசுறவங்களோ இல்ல கேக்குறவங்களோ 2 பேருக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுக்கு முன்னாடி தா யூஸ் பண்ணுவாங்க. 2 பேருக்குமே தெரியும் எதை பத்தி பேசுறோம் அப்படின்றது. சோ அங்க வந்து தா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். The dog chased the cat up the tree. The indicates the both the speaker and the listener know which dog and which cat are being referred to. சரிங்களா? ஒரு நாய் பூனைய மரத்துக்கு மேல துரத்திட்டு போகுது. சரிங்களா? என்னன்னா, ஒரு நாய் வந்து ஒரு பூனைய மரத்துக்கு மேல துரத்திட்டு போகுது அப்படின்றது ஒரு பேசுறவங்களுக்கும் கேக்குறவங்களுக்கும் தெரியும் எந்த நாயை பத்தி எந்த பூனைய பத்தி அவங்க பேசுறாங்க அப்படின்றது தெரியும் பட்சத்துல அங்க வந்து த யூஸ் பண்றாங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். த யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் எ டைவர்ஸ் கண்ட்ரி. ஹியர் த இஸ் யூஸ்டு பிஃபோர் த நேம் ஆஃப் த கண்ட்ரி டு இண்டிகேட் தட் இட் இஸ் எ ஸ்பெசிபிக் ஒன் அமாங் மெனி கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, டைவர்ஸ் அப்படின்னு இருக்கு. இது டிவோர்ஸ் கிடையாது, டைவர்ஸ் அப்படின்னா பலதரப்பட்ட அப்படின்னு சொல்லலாம், மாறுபட்ட அப்படின்னு சொல்லலாம், பன்முகத்தன்மை கொண்ட அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உலகத்திலேயே பல நாடு இருக்கு, அதுல ஒரு குறிப்பிட்ட நாடு அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்றதுக்கு அந்த நாட்டு பெயருக்கு முன்னாடி வந்து தி யூஸ் பண்றோம். சரிங்களா? புரிஞ்சுதா? உலகத்துல நிறைய நாடு இருக்கு, அந்த நாடுகளிலே இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாடு அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக இதுக்கு முன்னாடி வந்து த யூஸ் பண்றோம். இதுதான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து யூஎஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபைனலா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒரு ஸ்பீக்கரா இருக்கட்டும், ஒரு ரைட்டரா இருக்கட்டும், ஒரு லிசனரா இருக்கட்டும், ஒரு ரீடரா இருக்கட்டும், அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம எதை பத்தி பேச போறோம், நம்ம எதை பத்தி எழுத போறோம், நம்ம எதை பத்தி கவனிக்க போறோம், நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கிற பட்சத்துல ஆர்டிகல்ஸ் த வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இன்டெஃபினட் ஆர்டிகல் பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டிட்டு ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.